வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை சூர்யா நகரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு 3 பிஹெச் டியூப்ளக்ஸ் வீடைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க, தார் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்த திசையில் இருக்குது. இது வந்து 1,75,00,000 கோட் பண்ணுறாங்க. நெகோசபிளுங்க. 2500 சதுரடி உள்கட்டமைப்பு, 4.5 சென்ட்டுங்க. இந்த வீடு வந்து 4.5 சென்ட்டில் 2500 சதுரடி உள்கட்டமைப்பில் இருக்குது. தார் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது. சுற்றுலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் 1.5 அடி, ஒரு பக்கம் 2.25 அடி, பின்னாடி 1.5 அடி. சுற்றுல எல்லாமே காம்பவுண்ட் வாலோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடுங்க. இந்த வீடை இப்போ பாருங்களேன். இப்போ சைடில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு 2-3 அடி இந்த மாதிரி வந்துடுது. அதே மாதிரி சைடில் அந்த பக்கம் பாருங்கள், ஒரு 1.5 அடி இப்படியே காம்பவுண்ட் வாலோட வந்துடுதா. அந்த பக்கம் பாருங்கள், ஒரு 2.25 அடிங்க காம்பவுண்ட் வாலோட வந்துடுதா. பின்னாடி போனோம்னா பின்னாடியும் அதே மாதிரி ஒரு 1.5 அடி. அப்படி சுற்றில் எல்லாமே காம்பவுண்ட் வாலோட இருக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் டியூப்ளக்ஸ் ஹோமுங்க. 3 பிஹெச் டியூப்ளக்ஸ் ஹோமு பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் நேர்த்தி அழகாக இருக்கும். உள்ளே வந்து அந்த சேஃப்டி கேட்டு, வெளியில் இருக்க காம்பவுண்ட் வால் சேஃப்டி, இது க்ரில்லு கேட்டு, அது போக இது வந்து சேஃப்டி கேட்டு. உள்ளே பாருங்கள், இது வந்து மினி பர்மா தேக்கு. இந்த டோரு பாருங்கள், அந்த ரேகையெல்லாம் தெரியுதா, கிரைன்ஸ் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. அது நேச்சுரல் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு நேரில் இந்த டோரை பார்க்குறப்பே தெரியும். உள்ளே பாருங்கள், வீடை எப்படி இருக்குது. நல்ல பெரிய ஹாலுங்க. ஒரு 250 to 300 சதுரடி இருக்கக்கூடிய பெரிய ஹாலு. அப்படியே கிச்சன் பாருங்கள். கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா 200 சதுரடிக்கு குறையாது. அந்த கிச்சன் மாடுலர் கிச்சன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் டாப்பெல்லாம் வழக்கமாக எல்லா இடத்துலையும் கிரானைட்டில் போடுவாங்க. இது வந்துங்க, இது வந்து இந்த கொரியன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வகையான கல் தாங்க. மார்பிள் கிடையாது இது, ஆனால் மார்பிள் மாதிரி இருக்கக்கூடியது. இது பாலிஷ் பண்ணிக்கலாம். ப்ளைனாக இருக்குங்க. இது வந்து வெளிச்சம், கீழே நம்ம எல்இடி எது போட்டாலும் மேலே வந்து வெளிச்சமாக கொடுக்கக்கூடிய அந்த வகையான ஒரு ஸ்டோனு. இது வந்து அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கபோர்ட் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஷைனிங் மெட்டீரியலுங்க. எல்லாமே நல்லா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கா அந்த கோப்பையெல்லாம், வாஷ் பேஷின் கோப்பை. இந்த மாதிரி எல்லாமே மாடர்னைஸ்டாக நம்ம இந்த வீட்டில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த டோரெல்லாம் இதெல்லாம் பாருங்கள், கபோர்டெலாம் அதை வந்து ரிமூவபிள்ங்க. அதை எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி கழுவிட்டு திரும்ப உள்ளே வச்சுக்கலாம் அந்த ஷீட்டை. அதே மாதிரி மற்றதுலேயும் பாருங்களேன். இதில் பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இதை எடுத்துகிட்டு இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணி திரும்ப உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வருது. அந்த டோரை இழுத்துட்டு இப்படி பூட்டினோம்னா அது வந்து ஸ்பீடாக போய் அந்த இடத்துல ஸ்லோவாக அப்படியே டைட்டாக அப்படியே போய்க்கிறோம். டக்குன்னு போய் அடிக்காது. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இதுங்க. நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் எல்லாமே ரிமூவல் தான். ரிமூவ் பண்ணி அதை கழுவி வச்சுக்கலாம். இந்த சிம்னியெல்லாம் மாடுலர் கிச்சனில் இருக்க சிம்னி எல்லாமே வந்து பிராண்டடாக ஃபேபர் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டை கரெக்டாக யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஷைனிங் மெட்டீரியல். அந்த சீட்டே விலை கூட வருங்க. அந்த ஒட்டியிருக்காங்கல்ல மைக்கா சீட்டு மாதிரி, அது வந்து அது சீட்டே விலை கூட வரும். அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சீட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா. மேலே எல்லாமே எல்இடி சேனல்ஸை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. வழக்கமாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்இடி வந்து வைப்பாங்க. இது வந்து சேனல்னு சொல்லி சேனல் போடுவாங்க. ஒரு சேனல் மேலே அப்படியே ஸ்கொயராக இருக்குன்னா இந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்ற பால் சீலிங்குள்ளே வரும் எல்இடி, அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த இடத்த சுற்றி என்ன கலர் நம்ம எல்இடி போடுறோமோ அந்த எல்இடி லேயர் வந்து அந்த இதை கொடுக்கும், அந்த வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த சேனல் பார்த்திங்கன்னா சேனல் அழகாக இப்போ ஸ்கொயராக போட்டோம்னா ஸ்கொயராக இருக்கும். இப்போ காட்டுற மேலே அந்த தெரியுது பார்த்திங்களா, 2 ஸ்கொயர் அப்படியே வருதா, ரெக்டாங்கிள் ஷேப்பில். ஆமாம், இந்த மாதிரி வரும். அந்த இதை பாருங்கள், ஜாங்லியர் லேம்பை பார்த்திங்களா. இது வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிடலாங்க. நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ மாற்றி எரிய வைக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. பூஜா ரூம் பாருங்கள், செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க.
தனியாக வந்து இந்த வீட்டுக்கு அந்த கிழக்கு பார்த்து வாஸ்துப்படி ஒரு 2 பேர் தாராளமாக உள்ளே உட்காந்து பூஜைகளை செய்யலாம். அந்த மாதிரி வந்து அருமையாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே அதுக்கு டோர்கள்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு வழக்கம் போல் ஒரு கபோர்டு இதில் வச்சு கர்விங் பண்ணி மணி இதெல்லாம் போடாமல் அதுக்கு தேக்கு டோரே கொடுத்துட்டாங்க. அந்த டோர்லாம் தேக்கு டோரு. அது பூஜா ரூமு செப்பரேட்டாக இருக்குது அந்த வீட்டில். அது பூஜா ரூமு தனியாகவே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சோபா கிபா எல்லாமே வந்துடுது இந்த வீட்டில். பாருங்கள் ஸ்பேசியஸ்டாக அருமையாக இருக்குது. எல்லா பக்கமும் கதவு இது ஜன்னல் பத்தி எல்லாமே தேக்கிலே போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 190 200 சதுரடி வரும் தோராயத்துக்கு. பாருங்கள் பெட்ரூமு, அந்த பீரோ கபோர்டெலாம் பாருங்கள். அந்த ஷைனிங் மெட்டீரியல் நான் சொன்னேன்ல, நம்மளோட முகமே தெரியுது பார்த்திங்களா, நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா அதில். அது எல்லாமே நல்லா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே ஒரு மாதிரி ஜமிக்கி ஒர்க் மாதிரி ஜிகுன்னு தெரியுங்க அந்த இதில் பூராமே. இங்கே தனியாக செப்பரேட்டாக டிவி கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து முகமே பார்க்கலாம் அந்த கண்ணாடியில். நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா. இது உள்ள பாத்ரூம், லெட்டினன் பாத்ரூம் பாருங்கள். நல்ல ஸ்பேசியஸுங்க. 60 சதுரடிங்க இந்த லெட்டினன் பாத்ரூம். அப்படியே ஸ்பேசியஸாக இருக்கும். மேலே எக்ஸாஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து உள்ளே இந்த வழக்கமாக சொல்லுவாங்கள்ல டஞ்சன் மாதிரி இருக்கும், வேர்க்கும். அந்த மாதிரி இதுக்கு பிரச்சனையே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் காற்று ஃப்ளோட்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். வெளியிலேருந்து காற்று உள்ள வரும். அந்த மேலே அந்த எக்ஸாஸ்ட்டு தெரியுதுங்களா, அந்த எக்ஸாஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லெட்டினன் பாத்ரூம் நீங்கள் உள்ளே போனாலும் வேர்க்கிறதுக்கு வேலையே இல்லை. அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது பாருங்கள். உள்ளே ஃபுல்லாகவே மேலே பால் சீலிங்கு, அதுக்குள்ளே எல்இடி லேம்ப்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. அப்படியே மாடிக்கு போவோம். மாடியில் பாருங்கள், இந்த மாடிக்கு போகிற அந்த ஹேண்ட் ரெயில் எல்லாமே தேக்குங்க. அந்த ரீப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே தேக்குங்க. அதில் அந்த கிரைன்ஸ் தெரியும் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது தெரியுதா பார்த்தீங்களா? இது எல்லாமே தேக்குதாங்க. வழக்கமாக இது டஃபன் கிளாஸை போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே வீடை சுற்றில் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குது வீடு. அப்படியே ஸ்டெப்ஸு வந்து உங்களுக்கு வழக்கமாக வந்து ஸ்டெப்ஸு நெட்டு குத்தாக இருந்துச்சுன்னா ஏற அவசரமாக இருக்கும். இந்த டேப்பராக அந்த நம்ம ஏறி போகிறது, அதாவது வயசானவங்களும் இதில் வந்து ஈஸியாக ஏறி போகிற மாதிரி கரெக்டாக அமைச்சிருக்காங்க இந்த ஸ்டெப்ஸை. ஆமாம், அதில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வரப்போ நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் வழக்கமாக ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு பயப்படுவாங்க வயசானவங்க, பெரியவங்க எல்லோரும் வந்து ஒரு அச்ச உணர்வு இருக்கும். ஐயோ ஸ்டெப்ஸ் மேலே எப்படி ஏறுறது. அந்த ஸ்டெப்ஸ்லேயும் வந்து ஒரு நமக்கு டயர்டாகாமல் அப்படி ஈஸியாக ஏறி போகிற மாதிரி அந்த இன்ஜினியரிங் ஒர்க்கு இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. டேப்பரில் அழகாக ஸ்டெப்ஸை ஏற்றிருக்கிறாங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த எல்இடி சேனல்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? இப்படி தாங்க வருது பாருங்கள். இது வந்து இந்த லிவிங் ஏரியா. இதுவே வந்து ஒரு 200 சதுரடி இருக்குங்க. இது இங்கே கீழே இருக்கிற பெட்ரூம் மாதிரி சேமாக மாடியில் இந்த பெட்ரூமு அதே மெத்தடு தான், எந்த மாற்றமும் இல்லை. அந்த மேலே இருக்கிற அந்த பால் சீலிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே. இதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ளதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை. இதுக்கு ஒரு தனி ஏரியாவே, அந்த ஏரியா ஒரு 20 சதுரடி ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த தெரியுதுங்களா நம்ம வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. அதுலேயே வந்து எங்களுக்கு 2 பக்கமும் அந்த கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து அந்த மேக்கப் சாமான்கள், மற்றபடி நமக்கு தினம் அன்றாடம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த சீப் ஐட்டம், இந்த மாதிரி இதுகள் பூரா அதில் வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹேங்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் தாங்க நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடுவோம்லங்க, அந்த இது பூராமே அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். மற்றபடி அந்த பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சோபா குஷன் எஃபெக்ட் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது, நல்ல பிராண்டடாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மற்றபடி அதே கபோர்ட் செட்டு எல்லாமே அதே மாதிரி. கீழே இருக்கிற அந்த படுக்கறையில் இருக்கக்கூடிய அதே மெத்தட் தான். பால் சீலிங் மற்ற இது வந்து டிசைன் மாறி இருக்குது. ஃபேனுன்னு எல்லாம் வந்துடுது. அதே மாதிரி இது பாருங்களேன், இது ஏதோ டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடுவீங்க. இல்லை, இது டைலோடைய டிசைன் அந்த மாதிரி. அது மேலே இருந்து வந்து கீழே திருப்பியிருக்காங்கல்ல அந்த ஒயிட் லைன் கோடு, அந்த டேப் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த டைலோட டிசைனை அந்த மாதிரி கொண்டாந்துருக்காங்க. நல்லாயிருக்கு.
அப்படியே வாங்க. இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் அது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க. அது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அதுவே 200 சதுரடி வரும். இங்கேருந்து பார்க்குறப்ப வியூ இந்த மாதிரி தெரியுது. இந்த ஜாங்லியர் லேம்ப்பு இந்த மாதிரி வருது தெரியுதுங்க. பார்வையில் இப்படி தெரியுது விஷனிங். இந்த நம்ம அந்த லிவிங் ஏரியாவிலேருந்து பார்க்குறப்ப இந்த பெட்ரூம் பாருங்கள். அந்த மேலெலாம் அந்த பால் சீலிங்கில் அது பூராமே அந்த சேனல் இது போட்டிருக்காங்க, லைட்டிங் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து 200 சதுரடி வரும். இதில் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா? இதில் அந்த பீரோ கபோர்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. நல்ல ஸ்பேசியஸ் பெரிய பெட்ரூம் இது வந்து. இது வந்து இந்தியன் டாய்லெட், இது வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. நல்ல ஸ்பேசியஸான டாய்லெட் இது. லெட்டின் அண்ட் பாத்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இது வந்து 60 ஸ்கொயர் ஃபீட் இல்லை, அதை விட கூடவே இருக்கும். இது அதிகமான ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா போட்டிருக்காங்க. இப்படி இது வருது. இப்போ வந்து இது பால்கனிக்கு போகிறோம், அதையும் பாருங்கள். இந்த பெட்ரூமை திறந்தால் பால்கனி இப்படி போயிடுவோம். பால்கனிலையும் ஃபேன் இருக்குது, சுற்றுலையும் மேலே லேம்ப்பு எல்லாமே. இந்த ரோடு தெரியுதுங்களா? தார் ரோடு இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள். அப்படியே வந்து சைடுலேயும் ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் வழியாக மாடிக்கு, மொட்டை மாடிக்கு போகலாங்க. இந்த திறக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த லிவிங் ஏரியா காமிச்சேன்ல, அந்த லிவிங் ஏரியாவில் இந்த டோர் வருது. இதுலேருந்து மாடிக்கு போயிட்டோம்னா மொட்டை மாடி பாருங்கள். பார்த்தீங்களா? மேலே எல்லாமே தட்டோடு நல்லா பண்ணியிருக்காங்க. சுவர் எல்லாமே பெரிய சுவருங்க. குவாலிட்டி சுவர் நல்ல பெருசாக மேலே வரைக்கும் போஸ்ட் ஏற்றிருக்காங்க. பில்லருங்க மேலே வரைக்கும் ஏற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயும் நீங்கள் ஏற்றினாலும் நீங்கள் ஏற்றலாம், பில்டிங் ஏற்றலாம். அதுக்கெல்லாம் எல்லாமே வாங்கி வச்சுருக்குறேன்னு சொல்லிட்டார் அவர் வீட்டு ஓனரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சுற்றுலையும் பாருங்கள், ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க. எல்லாமே பெரிய வீடுங்க. எந்த வீடுமே சின்னதாக இல்லை, எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக பங்களாக்களாக தான் இருக்குது. பொதுவாகவே சூர்யா நகர்னாலே ஃபுல்லாக வந்து பெரிய வீடுகளாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தண்ணி நல்லா இருக்குங்க. மேலே பாருங்கள், ஒரு 1000 லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா?